السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. இல்லாமல் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 29ஆம் நாளின் தராவியை நிறைவுபடுத்தி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், மன் ஸஅலல்லாஹ தஆலா அல் ஜன்னத ஸலாஸ மர்ராத், யார் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை எனக்கு தா என்று 3 முறை கேட்கிறார்களோ, காலத்தில் ஜன்னா, அல்லாஹ்விடத்தில் சுவனம் சொல்லுமாம், அல்லாஹும்ம அதுகில்லுல் ஜன்னத, யா அல்லாஹ், அவர் 3 தடவை உன்ட்ட என்னை கேட்குறாரு இல்லையா, அதனால் எனக்கு அவரை தந்திரு அப்படின்னு சுவனம் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறது. வமனஸ்தஜார மினன்னாரி ஸலாஸ மர்ராத் காலத்தின் நாரு அல்லாஹும்ம அஜிருஹு மினன்னார். அதே மாதிரி யார் அல்லாஹ்விடத்தில் என்னை நரகத்தில் இருந்து பாதுகாப்பாயாக அப்படின்னு 3 தடவை யார் துஆ செய்கிறாங்களோ, நரகம் அல்லாஹுவை பார்த்து சொல்லுமாம், அவர் 3 தடவை உன்ட்ட என்னை வேணான்னு சொல்கிறாரு, அதனால் என்னை விட்டும் அவரை நீ பாதுகாத்து விடு அப்படின்னு நரகமும் சொல்லுது. நாம் விளங்க வேண்டியது, சுவனத்தை நாம் கேட்பது அல்லாஹ்விடத்தில், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் அல்லாஹ்விடத்தில். இந்த 2ம் நாம் கேட்பது இறைவனிடத்தில் இருந்தாலும் கூட, நமக்காக வேண்டி சுவனம் என்னிடத்தில் அவனை தந்துவிடு என்றும், நரகம் என்னிடத்தில் அவனை சேர்த்து விடாதே என்றும் அல்லாஹ்விடத்தில் இவை 2ம் சிபாரிசு செய்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த ரமலானில் மட்டும்தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, இது ஏனைய காலத்தில் எல்லா நாட்களிலும் உள்ள ஒரு விஷயம். அப்போ இதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நாம் 3 முறை சுவனத்தை கேட்க வேண்டும், 3 முறை நரகத்தை விட்டு பாதுகாப்பும் தேட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாய்ப்பை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. சுவனத்தை பற்றி சொல்லித் தருவார்கள், இன்னல்லாஹ தஆலா யகூலு லில் மலாயிகா, சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கவாசிகள்லாம் போயிடுவாங்க. போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலாய்க்கத்துமார்களிடம் சொல்லுவானாம், அத்துஇமு அவுலியாஇ, எப்பா என்னுடைய சிஷியர்கள், என்னுடைய அடிமைகள், எனக்கு பிடித்தமானவர்கள் என்னுடைய இடத்தில் இருக்கிறார்கள், அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அந்த சாப்பாடெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட. மலாய்க்கத்துமார்கள் வண்ண வண்ண உணவுகளை பல வண்ண வண்ண தட்டுகளில் கொண்டு வந்து நமக்கு முன்னாடி நீட்டுவாங்க. அதை பார்த்தோன்னே சொர்க்கத்து வாசிகள்லாம் கேட்பாங்களாம், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்தில் இருக்க ஆப்பிள் ஆரஞ்சு மாதிரி அந்த பல வகைகள் இருக்கும். சுவனவாசிகள் சொல்லுவாங்களாம், இதைத்தான் நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோமே, பூமியை நாங்கள் இதைத்தானே சாப்பிட்டோம், திரும்பி அதவே கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காமிக்கிறீங்க, சொர்க்கம்னா ஏதோ பெரியசாக இதாக இருக்கும், பல விதமான பல வகைகள் கண்ணுக்கு பார்க்காத மாதிரிலாம் இருக்கும்ல சொன்னீங்க, நாங்கள் பார்த்து தானே இங்கேயும் இருக்குதுன்னு உடனே மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள்னு வச்சுக்கோமே, அது பார்ப்பதற்கு ஆப்பிளினுடைய தோற்றத்தில் இருக்கும். அந்த சுவனவாசிகள் அந்த பழத்தை எடுத்து கடிப்பார்கள். முதலாவது கடியை கடிக்கும் பொழுது அது ஒரு சுவையாக இருக்கும். அந்த சுவை இதுவரை உலகத்தில் சுவைச்சிருக்கவே மாட்டார். சரி, ஒரு தடவை சாப்பிட்டாச்சு இல்லையா, அதே டேஸ்ட்டை மறுபடியும் பண்ணலான்னு திரும்ப 2வது முறை கடிப்பாங்க. அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், அந்த சுவை மாறி இருக்கும். முன்ன இருக்கிற டேஸ்ட்டை விட அடுத்து கடிக்கிற கடி அதை விட டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அது வேறு விதமான சுவையை கொடுக்கும். இப்படி சாப்பிட்ருவாங்க. அடுத்து தண்ணி கேட்பாங்க, குடிபானம் கேட்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா, இஸ்கூ இபாதி, எப்பா என்னுடைய அடியார்கள், என்னுடைய அடிமைகள், எனக்கு பிடித்தமானவர்கள் குடிப்பதற்கு பானம் கேட்கிறார்கள், கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல வண்ண வண்ண தட்டுகளில், இந்த அளவிற்குன்னா உலகத்தில் நம்ம தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரத்தில் உண்ணுவது பருகுவது ஹராம், அதில் நம்ம சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. சுவனத்தினுடைய பாத்திரம் முழுக்க தங்கத்திலும் வெள்ளியிலும் தான் இருக்கும். அதில் கொண்டு வந்து மலக்குமார்கள் கொடுத்து குடிங்கன்னு சொல்லுவாங்க.
அவங்க பார்ப்பாங்க, பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும், உலகத்தில் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். அவர்கள் குடிப்பார்கள். குடிக்கும் பொழுது அது போன்ற ஒரு பானத்தை வாழ்நாளில் இதுவரைக்கும் சுவைத்திருக்க மாட்டார்கள். இது முதல் தடவை ஒரு முடக்கு குடிக்கும் போது அப்படி இருக்கும். அடுத்து 2வது தடவை குடிப்பாங்க, மீண்டும் அதன் சுவை இன்னும் மாற்றமானதாக இருக்கும். இப்படி நடக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நீங்கள் கேட்க வேண்டும் என்று கூட அல்ல, நீங்கள் நினைத்தாலே அது உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் சுவனவாசிகள் கேட்பார்களாம், ஃபஸ்அலூனி அஅதிக்கும், எப்பா என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். எல்லாரும் கேட்கிறது என்ன தெரியுமா? ரப்பனா நஸ்அலுக ரிضوانك, யா அல்லாஹ் நாங்கள் உன் பொருத்தத்தை கேட்கிறோம். எங்களுக்கு நீ உணவு கொடுத்த, குடிக்கிறதுக்கு பானம் கொடுத்த, என்ன வேணாலும் நினைச்சா கொடுக்குறேன்னா சொல்லியிருந்த, அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு உன்னுடைய பொருத்தம் வேண்டும் அப்படின்னு 2-3 தடவை சோனவாசிகள் அல்லாஹ்வை பார்த்து கேட்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா, ரலீது அன்கும், நான் உங்களை கட்டாயம் பொருந்திக்கிட்டேன், நான் நிச்சயமா உங்களை பொருந்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பின்னால் ஃபயகஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் என்ன பண்ணுவான்? திரையை அகற்றுவான். சுவனவாதிகளினுடைய கண்களில் இருக்கும் திரையை அகற்றுவான். திரையை அகற்றினால் ஃபயன்லுரூன இலைஹி மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருலிகாவை, ரப்புல் ஆலமீனை கண்ணுக்கு நேராக பார்ப்பார்கள். பார்த்ததற்கு பின்னால் பலர்களும் அல்ல, முழுவதுமாக மயக்கத்தில் சுஜூதில் விழுவார்கள். ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம் ஃபகானு ஃபி சுஜூதி மாஷா அல்லாஹ் ثم يقول لهم ارفعوا رؤوسكم, எப்பா உங்க தலையெல்லாம் தூக்குங்க, லைஸ ஹாதா மௌதிஉன் இபாதா, இந்த இடம் இபாதத்துக்குரிய இடமெல்லாம் கிடையாது. நீங்க உலகத்துல இபாதத்துல இருந்தனால தான் உங்களை சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தேன், நீங்க சொர்க்கத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எனக்கு சுஜூது செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது சுவனம், இது இபாதத்தினுடைய இடமல்ல, தலையெல்லாம் உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச கண்ணு வாங்காம சுவனவாதிகள் ரப்பினுடைய அந்த லிகாவை பார்த்து கொண்டே இருப்பார்கள். பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சுவனவாதிகளுக்கு தோன்றும். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தருவானாக. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா, சரி போதும், நீங்க சொர்க்கத்துக்குள்ள போய் மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லுவான். அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லுவாங்களா, சுவனம் எங்களுக்கு வேண்டாம், சுவனத்தினுடைய அந்த ஆசைகள், சுவனத்தினுடைய அந்த சொகுசு எதுவும் எங்களுக்கு வேண்டாம், உன் திருலிகாவை மாத்திரம் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம், அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி சொல்லி பார்ப்பான், போங்கப்பா சொர்க்கத்துக்கு போங்கப்பான்னு சொல்லுவான், யாரும் போக மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் மலக்குமார்களை அழைத்து பிடிச்சு கொண்டு போய் சொர்க்கத்துக்குள்ள போடுங்கன்னு சொல்லுவான். அதே போன்று அவர்களையும் அப்படியே பிடிச்சி, இவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, மலக்குமார்கள் இழுத்துட்டு கொண்டு போய் சுவனத்திற்குள் விடுவார்கள். இப்படியும் சுவனவாதிகளுக்கு நிகழும் என்கிறார்கள் இமாம் பெருமக்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் இந்த நசீபை தருவானாக. நம்ம இந்த ஹூருல் ஈன் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சுவனத்தோர்லாம் கண் அழகிகள், அவர்கள் அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஹூருல் ஈன்களை பற்றி கிதாபுகளிலே சொல்லுவார்கள். ஹூருல் ஈன்கள் ஏன் அவ்வளவு அழகானாங்க தெரியுமா? ஏன் அழகானாங்க அப்படின்னா, கிதாபுகள் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜினுடைய பயணத்தின் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புராக் என்ற வாகனத்தை அனுப்பி அவனை பார்ப்பதற்காக, சந்திப்பதற்காக அழைத்து சென்றான். அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, மஸ்ஜிதுல் அக்ஸால போய் தொலை வைக்கணும் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்யணும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்திலிருந்து தண்ணீரை கொடுத்து அனுப்புகிறான். யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்யறதுக்காக வேண்டி. பாத்திரத்தில் சொர்க்கத்தினுடைய தண்ணி வருது. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து இதையும் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்ய போறாங்க, ஒது செய்து கீழே விழுகின்ற தண்ணீரை பாத்திரத்தில் பிடிக்கணும். ஒது செஞ்சு தண்ணி கீழே போக இல்லையா, அந்த தண்ணி கீழே போகக்கூடாது, பாத்திரத்தில் பிடிக்கணும்னு சொல்லிட்டான். பிடிச்சதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுறாங்க? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கொடுக்குறாங்க.
மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாத்திரத்துக்கு தண்ணியை தொட்டு பறக்கிறதுக்கு எடுத்துடுறாங்க. அடுத்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாத்திரத்தை கொடுக்குறாங்க. அவங்களும் தொட்டு எடுத்தாச்சு. அடுத்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கை மாறி அங்கிருந்து சுவனத்தினுடைய காவலாளி யாரு ரிதுவான் அலைஹிஸ்ஸலாமுடைய கரத்துக்கு போகுது. அவங்களும் இந்த தண்ணியை தொட்டுட்டு சுவனத்தில் இருக்கக்கூடிய ஹூருல் ஐன் பெண்களை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. யாரு ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொன்னாங்களா, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்த தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களினுடைய கரத்துல எதை அந்த பாத்திரத்தை கொடுத்த உடனே அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஃபஅமரல்லாஹு அல்-ஹூரல் ஐன அய்யம்ஸஹுன்ன பிஹி வ வுஜூஹஹுன்ன. அல்லாஹ் என்ன பண்றான், கட்டளையிடுறான். யாருக்கு? ஊர்லின் பெண்களுக்கு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்த தண்ணீர். இதனைய கையில எடுத்து உங்களினுடைய முகங்களில் கைகளில் எல்லாம் தேய்த்து கொள்ளுங்கள்னு சொல்றான் அல்லாஹ். அவர்கள் தேய்த்ததற்கு பின்னால் ஃபஸ்தத்ன நூரன் வ ஹுஸ்னன், அதற்கு பின்னால் தான் ஹூருல் ஐன்களாக மாறினார்கள் அப்படின்னு கிதாபுல சொல்றாங்க. நம்ம விளங்க வேண்டியது, ஹூருல் ஐன் பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அழகு கொடுக்கப்பட்டது, அவர்களுடைய அழகு கூடுதலாக்கப்பட்டது யாரின் மூலமாக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இமாம் பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். இப்போ நம்ம சொர்க்கத்தை பற்றியெல்லாம் பார்த்தோம். சுவனத்தினுடைய அந்த நியமத்துகள் எப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம பேசியிருந்தோம். அப்போ அந்த சொர்க்கம் நமக்கு வேணும் அப்படின்னா 5 விதமான காரியங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லித்தராங்க இமாம் பெருமக்கள். இந்த சொர்க்கத்தில் இது போன்ற நியமத்துகள், இது போன்ற அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களும் நமக்கு வேணும் அப்படின்னா 5 விஷயத்தை உலகத்தில் கடைபிடிக்கணும். முதலாவதாக சொல்லித் தருகிறார்கள், எல்லா விதமான பாவத்தை விட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். அது முதல் விஷயம். எந்த பாவமும் செய்யக்கூடாது, எந்த பாவமும் செய்யாம இருக்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது சொல்லுகிறார்கள், ரெண்டாவது என்னன்னா, உலகத்துல நமக்கு கொஞ்சமா இருக்கும் சில விஷயங்கள், பொருளாதாரமா இருக்கலாம், இல்லை நம்ம தேவையா இருக்கலாம். அந்த கொஞ்சமா அல்லாஹ் கொடுத்திருப்பான், அதை கொண்டு நம்ம அதை போதுமாக்கிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டாவது விஷயம். இப்படி இருந்தாலும் இந்த சுவனபதி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க. அல்லாஹ் சிலர்களுக்கு அள்ளி கொடுத்திருப்பான், சிலர்களுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்திருப்பான். இந்த கம்மியா இருக்கிறத பொருந்திக்கணும், இது ரெண்டாவது விஷயம். மூணாவது சொல்லித் தருகிறார்கள், ஐயக்கூன ஹரீசன் அலத்தாத், இபாதத்தினுடைய விஷயத்தில் பேராசை உடையவனாக இருக்க வேண்டும். இபாதத்து செய்யறதுல ஆர்வம் நமக்கு என்னவா இருக்கணும்? ரொம்ப அதிகமா இருக்கணும். எப்பவுமே இபாதத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். இது 3. அடுத்து 4வது சொல்லுகிறார்கள், நல்லோர்களையும் சாலிஹீன்களையும் வலிமார்களையும் நபிமார்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது 4வது விஷயம். நல்லோர்களை நேசிக்க வேண்டும், வலிமார்களை பிரியப்பட வேண்டும், சாலிஹீன்களோடு சகவாசத்தோடு இருக்க வேண்டும். இது 4. 5வது சொல்லுகிறார்கள், ஐய குசுரத் துஆ வ யஸ்அலுல்லாஹ தஆலா ஐயர்ஸுகுல் அல் ஜன்னா. 5வதா என்ன சொல்றாங்க? அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். என்னன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருன்னு 5வதா தான் துஆ கேட்கணும்னு சொல்றாங்க. இப்போ மேல 4 விஷயம். முதல்ல என்ன சொன்னோம்? எல்லா பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கணும். 2வது குறைவானதை கொண்டு போதுமாக்கிக்கணும். 3வது இபாதத்தில் அதிகமா பேராசை உடையவங்களா இருக்கணும். 4வது நல்லோர்களை நேசிக்க வேண்டும், பிரியம் கொள்ள வேண்டும். 5வது தான் சுவனத்தை கேட்க வேண்டும். இது 5ம் இருந்தால் ரப்புல் ஆலமீன் கட்டாயமாக சுவனத்தை தருவான் என்று இமாம் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் சுவனபதியை தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.